இன்ஸ்டாகிராமில் எப்படி லீட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் போய்ட்டு எடிட் ப்ரொஃபைல் போய்க்கோங்க. எடிட் ப்ரொஃபைலில் அப்படி ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கீழே வந்து ஆட் லீட் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் வந்து ஸ்டாண்டர்ட் லீட் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே வந்து கஸ்டம் லீட் ஃபார்ம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்டாண்டர்ட் லீட் ஃபார்மை வந்து ப்ரிவியூ பண்ணி பாருங்கள். அதில் வந்து நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் வந்து என்ன சர்வீஸ், வாட் சர்வீஸ் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படிங்கிற ஒரு கஸ்டம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபீல்ட்ஸ்லாம் ஓகே அப்படின்னா இதே கூட கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா 1 or 2 ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம கஸ்டம் லீட் ஃபார்ம் போயிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதில் போய்ட்டு கஸ்டமர் இன்ஃபோன்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்கள். நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஜிப் கோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எந்தெந்த ஃபீல்டில் நமக்கு வேணுமோ அது எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வந்து அந்த லீட் ஃபார்முக்கு நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சர்வீசஸ் கொடுக்குறேன். என்னோடய சர்வீசஸை வந்து நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ சர்வீசஸ்னு கொடுத்துக்கோங்க. சரி, நான் சர்வீசஸ்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ஒரு கொஸ்டினரிஸ் மாதிரி ஒன்று ஆட் பண்ணுறேன் மல்டிபிள் சாய்ஸஸில். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீசஸ் இருக்கும், நம்ம என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட் சர்வீசஸ் ஆர் யூ லுக்கிங் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து விஏ விர்ச்சுவல் அசிஸ்டண்ட், அப்புறம் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், எஸ்இஓ, வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். மேலே பாருங்கள் ப்ரிவியூங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பேக் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண ஃபார்ம் பாருங்கள் சர்வீசஸ்னு காட்டுது. ஸோ அதை வந்து ப்ரிவியூ கொடுத்து ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ அதான் வந்து லீட் ஃபார்ம்